அதுல நிறைய ட்ரோல் ஆனிச்சு. ஷீ இஸ் நாட் அ குட் மதர் அப்படின்னு அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் இருந்தது. சொன்னா நம்ப மாட்டேங்க, 1.5 lakh வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட மேக்கப் கோர்ஸை நான் திடீர்னு ஒரு காஸ்டியூம் ஓகே வெளில போறோம், ஒரு காஸ்டியூம் போடுவோம், அது பத்தாம அதை எடுக்கும் போது நான் வந்துட்டு அப்படியே கிழிச்சிருக்கேன், கிழிச்சிட்டு தூக்கி போட்டு கத்திருக்கேன். சுந்தரி ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா I was in 80 kg. 4 to 6 monthsக்கு அப்புறம் நான் 63க்கு வந்தேன். வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. லிட்ரலி எனக்கு என்னன்னா என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புடுங்கி வேற ஒரு கேர்ள் கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு கருப்பா இருக்கீங்கன்னு பின்னாடி நிக்க வைப்பாங்க, ஹைட்டா இருக்கீங்கன்னு பின்னாடி நிக்க வைப்பாங்க. ரொம்ப டெலி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சஜானா. செம்பருத்தி சீரியல் மூலியமா மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா நின்று இப்போ பொன்னி அன்னம் அப்படின்னு கையில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் பாரதா அவர்களை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். பொதுவா வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர்ஸ் நன் அப்படின்னு எல்லார் மனசுலயும் வந்து ஒரு கருத்து இருக்கு. ஐயோ பல வேலையா, இதை வந்து எதையுமே உருப்படியா பண்ண மாட்டவே அப்படின்னு இருக்கும். பட் நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் வந்து எக்ஸல் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு லயா வந்து எப்படி ஒரு சப்போர்ட்டிவான கிட் உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு லயா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் காட் கிஃப்டட் சைல்டு. அவங்க வந்துட்டு பார்க்கறதுக்கு மட்டும் அழகு இல்லை, அவங்களோட பிஹேவியர், அவங்க அந்த அளவுக்கு அவங்களோட ப்ளஸஸ் நிறையா சொல்லிட்டே போகலாம். அண்ட் மாம் தான் பக்கத்தில் இருக்கணும், ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சைல்டுக்கு மத்தியில் இவங்க வந்துட்டு தாத்தா பாட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு நாள் லீவ் போட்டு நான் பிஸியா இருந்தேன்னா அவர் லீவ் போட்டு ஒன் டே ஃபுல்லா ரொம்ப ஹேண்டில் பண்ற சைல்டாவும் இருப்பாங்க. சோ அதனால ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். சோ நான்லாம் இப்போ அன்னம் சீரியல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவுட்டோர். ஸோ 10 to 15 days நான் வந்துட்டு சென்னையிலே இருக்க மாட்டேன், என் பேபி பக்கத்துலேயும் இருக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த 15 days வந்துட்டு ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்க, நாங்கள் வீடியோ கால் மூலமாக தான் பேசுவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹார்டஸ்ட் ஒரு டைமாக இருக்கும். பட் அதில் ரொம்ப அடம் பிடிக்காம ஸோ அவங்க கிட்டயுமே ஈஸியா ஹேண்டில் பண்ற சைல்டா தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க அன்னம் சீரியல் வந்து அவுட்டோர் அப்படின்னு. உங்களோட போஸ்ட்லயுமே நீங்க வந்து பேபி ஒரு கையில வச்சுட்டு நீங்க மேக்கப் பண்ணிட்டு அப்புறம் ஷூட்ஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்ட்ரஸா வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும்ல. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் லயா தூக்கிட்டு போவீங்களா? நீங்க ஆக்சுவலா போவீங்க அங்க வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? மேனேஜபிளா இருப்பாங்க? நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு எக்ஸாக்டா எனக்கு சுந்தரி செட்ல நடந்தது. இப்போ பேபி கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால எல்லா இடத்துலயும் போய் கை வைப்பாங்க, வாய் அங்க கை வச்சுட்டு திடீர்னு வாயில வச்சிருவாங்கன்றதுனால கொஞ்சம் டஸ்டட் ஏரியாக்குள்ளார நான் என் பேபியை எடுத்துட்டு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. சுந்தரி செட்ல வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கும்போது நான் ஃபீட் பண்ணிட்டே நான் மேக்கப் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த வீடியோவே நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்தது. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒர்க்குக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, நீங்க வந்துட்டு பேபிக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏதோ ஒரு பவுடர் பாலை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. பட் தே டோன்ட் நோ நான் ஃபீட் பண்ண பாலை தான் வந்துட்டு நான் ஃபில் பண்ணி நான் பம்ப் பண்ணி நான் கொடுக்குறேங்கிறது தே டோன்ட் நோ. அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு மக்கள் மனசுல. ஸோ அதுல நிறைய ட்ரோல் ஆனிச்சு, ஷீ இஸ் நாட் அ குட் மதர் அப்படின்னு அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் இருந்தது. எண்ட் ஆஃப் த டே என் பேபிக்கு நான் எப்படி லாயல்ட்டியா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும், என்னோட சர்க்கிள் தெரிஞ்சா போதும் அப்படின்றதுதான். பட் அந்த சுந்தரி செட்ல வந்துட்டு there was amazing people, direction team இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டீமா இருக்கட்டும், அண்ட் பேபி இருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஷூட் வந்துட்டு நின்னா கூட அழுதுட்டு இருப்பாங்க, தூங்க வச்சுட்டு வந்திருப்பேன். அவங்க ஒன்லி ஃபீடிங் தான் அந்த டைம்ல, எந்த ஒரு மிக்சிங் எதுவுமே கொடுக்கல, ஒன்லி ஃபீடிங். ஏன்னா 4 month பேபிக்கு வந்துட்டு என்ன 2 hours ஒன்ஸ் நான் ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். ஷூட் பண்ணிட்டு இருந்தா கூட பேபி அழுதாங்கன்னா உடனே கட் பண்ணிட்டு வேற யாரையாவது நிக்க வச்சு அனதர் ஷூட் எடுத்துட்டு இருப்பாங்க, என்னையும் ஒரு 1/2 an hour ஃப்ரீ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு செட் இருக்கும், அவ்வளோ அமேசிங் பீப்புள். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுள் இருந்ததுனால தான் என் பேபி அந்த டைம்ல நாங்க கூட்டிட்டு. சின்ஸ் நீங்க சுந்தரி செட்ஸ் பத்தி பேசினதுனால, சுந்தரி வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ப்ராஜெக்ட்டா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து லயாவை தூக்கிட்டு போயிருக்கீங்க அண்ட் உங்களுக்குமே கெரியர்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்டான ஒரு சீரியல் அது. சுந்தரி சீரியல் வந்து அங்க வந்து ஒரு லயா மாதிரியே உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா
ஒரு ஒரு குறும்பு பாப்பா, சமத்து பாப்பா ஒண்ணு இருந்தது. லித்தன்யாவுக்கும் உங்களுக்கான பாண்ட் பத்தி சொல்லுங்க. ஐயோ! லித்தன்யா வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு லித்துக்கும் எனக்கும் வந்துட்டு காம்பினேஷன் ஷாட்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க எல்லாமே ஃபேமிலி சீக்வென்ஸ் எனக்கு வில்லன் போர்ஷன்றதுனால ரொம்ப ரேரா தான் அந்த ஹோல் டீம் கூட நான் வந்துட்டு கனெக்ட்ல இருப்பேன். அந்த ஒன் டே வந்துட்டு அவ கூட ரீல் எடுக்கிறது என்ன, அவ்ளோ சமத்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து அவ்ளோ லவ்வபிள் கேர்ள். அவ்ளோ அழகா வளர்த்துருக்காங்க அவங்கள. அவ்ளோ டேலண்டட் கேர்ள். நான்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் சீக்வென்ஸ ப்ராம்ப்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க திக்கிட்டாங்க. இவ திக்காம அத கொஞ்சம் ஸ்டே எடுத்து, அவங்க திக்குனதுக்கு வந்துட்டு ரியாக்ட் குடுத்து, அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் அமேசிங்கான வொர்க். ஸ்பான்டேனியஸா யா, யா, யா. நாங்கலாம் வந்துட்டு ஒரு 2, 3 லைன்ஸ்ல வந்துட்டு அப்படியே என்ன ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா போகுது அப்படின்னோன, திடீர்னு கட் ஆயிடும். சரி ஓகே ஃபைன். அதுலேருந்து கட் ஆயிட்டு போங்க அப்படின்னா. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டயலாக பேசுவாங்கங்க. இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க எந்த அளவுக்கு டேலண்டடா இருக்காங்கன்றது ஃபார் எக்ஸாம்பிளா நான் லித்தானியாவ சொல்லுவேன். அண்ட் அவளுக்கு பெஸ்ட் சைல்டு சைல்ட் ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு அவார்ட் கிடைச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் லயா பாப்பா நெறைய டைம் மிஸ் பண்ணுவேன். உடனே வீடியோ கால் பண்ணுவேன். லயா எங்க யா, யா. இருக்கீங்க? லயா கூட பேசுவேன். இங்க பாரு அக்கா பாரு, அக்கா பாரு அப்படின்னு சொல்லி லித்துவும் வந்துட்டு பேசுவா. இப்ப வரைக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு. வெளியில போயிட்டு கெட் டுகெதர் பண்ணுவோம், சினிமா போவோம், டின்னர் போவோம். அந்த மாதிரிலாம் 2 அம்மா, ஒரு அம்மா வந்துட்டு என்னோட மம்மி, இன்னொரு அம்மா எனக்கு கேபி அம்மான்னு சொல்லிட்டே இருப்பா. அவ இன்னொரு தாயா தான் வந்துட்டு அவள பார்த்தா. கேபியும் அப்படிதான். அவள வந்துட்டு சொன்னா நம்ப மாட்டீங்க. அவளோட அ கேபியோட ஃபோன் வால்பேப்பர்ல அவங்க 2 பேர் இருக்கிற ஃபோட்டோ இருக்கும். 2 தட்ஸ் சோ பேரும் கிஸ் பண்ண ஃபோட்டோ ஸ்வீட்ல. இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மதர் பாண்டிங், ஒரு டாட்டர் பாண்டிங் வந்துட்டு இருக்கும் 2 பேருக்கு நடுவுல. எங்களுக்கே பார்க்கும்போது அவ்ளோ பொறாமையா இருக்கும். கேபிக்கும் ஆகட்டும் சரி, உங்களுக்குமே வந்து இந்த ஸ்கின் டோன்ஸ் டஸ்கியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நெறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும். ஆரம்பத்துல நீங்களுமே வந்து செம்பருத்தியில மித்ரா கேரக்டர் பண்றப்ப, அந்த நெகட்டிவ் ரோல்ன்றத புரிஞ்சுக்காம மக்கள் வந்து நெறைய கமெண்ட்ஸ் எஸ், வீசினாங்க. எஸ். என்னது இது இப்படி இருக்காங்க அப்படின்னு. அதாவது ஒரு சீரியல் கேரக்டர் தான் இது. இது நடிப்பு தான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியாம, அது ஆகட்டும் சரி, அப்புறம் உங்களுக்குமே பர்சனலா உங்கள பத்தின உங்கள அட்டாக் பண்ற மாரி கமெண்ட்ஸ் வந்து நெறைய வந்தது இல்லையா? இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அது மாறி இருக்கு. முன்னாடிலாம் டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்க எஸ். யாரையுமே வந்து லீட்ஸா வந்து அலோவ் பண்றது இல்ல. அவங்கள வந்து பின்னாடி நிக்க வைக்கிறது அந்த மாரி இருந்தது. பட் இப்போ வந்து மாறி இருக்கு. சோ உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் அனுபவம் எப்படி இருக்கு? எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா, நான் வந்துட்டு ஃபீல்டு என்ட்ரி ஆகும்போதே, என்னோட ஸ்கின்ன எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற 0 நாலேட்ஜ்ல இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடியே ஒரு த்ரெட்டிங் கூட எடுக்க மாட்டேன். டு பி ஃபிராங்க் என்னோட ஃபேஷியல்ஸோ எதுவுமே நான் பண்ணிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டைப்ல தான் நான் வந்தேன். எனக்கு மேக்கப் நிக்காது சொல்லப்போனா. என்னோட ஃபேஸ்ல வந்துட்டு எடுத்துடும். பிரஷ் வச்சாலே வந்துட்டு எடுத்துரும். என்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு மேக்கப் அக்செப்டே ஆகாது. ஒழுகி வந்துடும். இந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு வந்துட்டு எ அ இது அப்போ செம்பருத்தி அப்போ எக்ஸாக்ட்டா வந்துட்டு மக்களோட மனசுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் எப்படி இருந்ததுன்னா, ஷபானா அதாவது அ அ லீட். பார்வதி கேரக்டர் அண்ட் ஆதி கேரக்டர். இந்த 2 கேரக்டருக்கு நடுவுல வர்றவங்க, ஒரு அழகான ஒரு பொண்ணா இருக்கணும். அப்படி டஸ்கி டோன் அதாவது இந்த ஃபேஸ் வந்துட்டு எதுக்கு எங்களுக்கு கார்த்திக்கோட பேரா போட்டீங்க அப்படின்றது தான். அவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, அத எப்படி வெளிக்காட்டுவாங்கன்றது வந்துட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தெர்ல. பட் நான் வந்துட்டு அத எல்லாத்தையும் உடைச்சு என்னோட ஆக்டிங் மூலமா என்னால டிஃபரன்ஷியேட்டா கொண்டுட்டு வர முடியும். என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மூலமா, என்னோட மேக்கப் மூலமா நான் டே பை டே கத்துக்கிட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. 1 1/2 லேக் வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட மேக்கப் கோர்ஸ நான் இடையில முடிச்சேன். அதனால தான் என்ன அந்த மேக்கப் ஃபீல்டுக்குள்ளறயே நான் வர்றதுக்கு அந்த கிரிட்டிசைஸ் தான் காரணம். அதுக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இல்ல அப்டின்னா, என்னால இந்த ஃபீல்டுக்குள்ளார என்னால என்ட்ரி கூட ஆயிருக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி, ஒவ்வொரு மேக்கப்க்குனா இந்த மாதிரி இருக்கும் அப்டின்றத டே பை டே லேர்ன் பண்ணி, இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ரியா இருக்கறதுக்கு அதுதான் எனக்கு அ காரணம். எஸ். என்னோட பேபிக்கே நான் வந்துட்டு மித்ரான்னு பேர் வைக்கலான்னு தான் இருந்தேன். அது எம்ல வரல. அவ்வளோ அந்த க்ளோஸ் டு அளவுக்கு ஹார்ட் ஆயிருச்சா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் எங்க வீட்ல வந்துட்டு லால தான் வைக்கணுன்ட்டாங்க.
லா 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 லீல தான் வைக்கணும்ட்டாங்கன்றதுனால ஏதேதோ பேரு வச்சு நினைச்ச நான் லயமித்ரான்னு வைக்கலாமா என்னென்னமோ சொல்ற வீட்ல இல்ல 2 பேரா வேண்டாம் ஒரு ஒரு பேரா போதும் அப்படின்னு சரி இப்போ எம்ல இல்லையா ஓகே பரவாயில்ல. சோ அந்த அளவுக்கு எனக்கு மித்ராங்கிறது என்னோட லைஃப்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு மித்ராங்கிற கேரக்டர் மூலமா தான் எனக்கு இன்னொரு லைஃபே கிடைச்சது. இந்த மக்களுக்கு ஒரு லவ் இருக்கு. இப்போ வரைக்கும் ரெகக்னைஸ் பண்றது வந்துட்டு நீங்க மித்ரா தானே அப்படின்ட்டு. சோ அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ சீரியல்ஸ் பண்ணிட்டேன், எவ்வளவோ கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் அது ஒரு ட்ரேட் மார்க் சோ அது ஒரு பிளாக் பஸ்டர். அது பீட் பண்ண எனக்கு இன்னும் இந்த கேரக்டரும் கிடைக்கல அப்படின்றதுதான். பட் இப்ப போயிட்டு இருக்குது, நல்லபடியா போயிட்டு இருக்கு. பட் மித்ரா வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்துட்டு என் லைஃப்ல ஃபுல்லாவே நான் மறக்க கூடாது அப்படிங்கிறதுனால என்னோட அகாடமிலே வந்துட்டு நான் மித்ராஸ் பிபி அகாடமின்னு வச்சுட்டேன். செம்பருத்தியில இருந்து இப்போ சுந்தரி வரைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் லீடா, ஒரு நெகட்டிவ் ரோல்லவே வந்துட்டு பாரத் அவர்கள் வந்து நம்ம பார்த்து பழகிட்டோம். இப்போ அன்னம்ல உங்களோட ரோல் எப்படி இருக்கு? அது பாசிட்டிவ். ஃபைனலி எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரோல் கொடுத்துட்டீங்களாப்பா அப்படின்னு உங்களுக்கு இருக்கா? எனக்கு வந்துட்டு என்னன்னா நான் எப்படி செம்பருத்தில என்னை வில்லியா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நான் வந்துட்டு எலிஜிபிளே கிடையாதுன்னு நான் சொல்லி அதுல ப்ரூஃப் பண்ண மாதிரி இதுல வந்துட்டு இன்னசென்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்பாவியான பொண்ணு. ஓகேவா, ஒரு இன்னசென்ட் கேர்ள். சோ அந்த அந்த கேரக்டர் வந்துட்டு எப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து லுக்ல இருந்து எல்லாமே சேஞ்ச். நான் இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தேன்ல, அந்த பாடி லாங்குவேஜே கிடையாது, டோட்டல் சேஞ்ச், ஃபுல் பாசிட்டிவ், நெகட்டிவே கிடையாது அப்படின்ட்டாங்க. சோ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி கேரக்டர் வந்துட்டு எப்படி என்னை நம்பி கொடுத்தாங்கன்னு தெரியல சன் டிவி. பட் அகெயின் எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் வந்துட்டு கிடைச்சிருக்கு அண்ணன் மூலமா. டூயிங் சக்சஸ்ஃபுல்லி. எஸ். இப்போ பொன்னி சீரியல் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சுந்தரி மாதிரி அது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் செட்டா இல்லனா எப்படி? எனக்கு வந்துட்டு பொன்னி வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோலா கூப்பிட்டாங்க. டு பி ஃப்ராங்கா தான் ஒரு 5 டேஸ் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோலா வரணும், உங்களை வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி உங்களை ஒரு ரோல் மாடலா எடுக்கிற மாதிரி, ஹீரோயின் எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. அது வந்து 5-6 மந்த்தா பண்ணிட்டு இருக்கேன் அந்த கெஸ்ட் ரோல். ஆமா. சோ எனக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்துட்டு பொன்னி கிடைச்சது மூலமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் கிடைச்சது அப்படின்றது வந்துட்டு சொல்லலாம். சோ வைஷு இட்ஸ் மை ஸ்வீட்டஸ்ட் டார்லிங். எப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு வந்துட்டு வைஷுவை. வைஷுவா இருக்கட்டும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வந்துட்டு நாங்க ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டோம் நாங்க. ஸோ ஒரு 5 கேர்ள்ஸ். ஸோ எங்களோட ராஜ்யம் தான் அந்த மாதிரி. ஸோ எனக்கு பொன்னி கிடைச்சது மூலமா எனக்கு வந்துட்டு புகழ் கிடைச்சதா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. அது மூலமா எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ பொன்னி மூலமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது வந்துட்டு நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். பட் அந்த கேரக்டர் அட் அ லாங் பேக் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு மாடர்ன் வியர் பண்ணி ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு கேர்ளா நான் வந்துட்டு அதுல தெரிஞ்சேன். பேசுறதுல இருந்து தெரியுது லைக் நீங்க வந்து ஒரு மாடர்ன் அட்டையர் எனக்கு வந்துட்டு மாடர்ன் வியர் அந்த என்ன காஸ்டியூம்ஸா இருந்தாலும் அதுக்கேத்த பாடிக்கு இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இதா இருப்பேன். சோ என்ன காஸ்டியூமே எந்த பாடிலையும் போடலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. சோ எனக்கு வந்துட்டு மாடர்ன் காஸ்டியூம் ரொம்பவே பிடிக்கும். அன்னம் சீரியலோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு வந்துட்டு சுந்தரி முடிச்ச உடனே வந்தது. சுந்தரி முடிச்ச உடனே அடுத்து ஒரு 1 வீக்லயே வந்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு டெஸ்ட் ஷூட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு டெஸ்ட் ஷூட் போனேன். டெஸ்ட் ஷூட் போயிட்டு என்னோட கேரக்டருக்கு வந்துட்டு நான் ஒரு சிஸ்டர் கேரக்டர் அப்படின்னும் போது won't accept. எனக்கு வந்துட்டு என்னன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு அவ்வளோ ரீசன் இருந்தது. ஓகேங்களா, எனக்கு வேணவே வேணாம், அந்த கேரக்டரே வேண்டாம். மேபி அது உங்க லைன்ல எனக்கு வந்துட்டு நான் என்னன்னா சிஸ்டர் கேரக்டர் பண்ற பொட்டன்ஷியலுக்கு நான் இன்னும் வரல. சோ நான் அதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். ஐ ஹேவ் அ பொட்டன்ஷியல், ஐ வில் டூ கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் லீடிங் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். சோ வை யூ சூசிங் மீ லைக் அ சிஸ்டர் கேரக்டர் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன இருந்தது அப்படின்னா, ஒருவேளை நமக்கு வந்துட்டு பேபி வந்ததுனால everyone seeing me like அந்த மாதிரி எதுவும் பண்றாங்களோ அப்படின்றதுல அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஜர்னி வந்துட்டு எனக்கு
அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சின்சியர் ஆயிடுச்சு. ஏன் இப்படி நான் ஒருவேளை பிசிக் வந்துட்டு கொஞ்சம் பிசிக் கொஞ்சம் சேஞ்ச் சேஞ்ச் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படிங்கிறதுனால இருக்கா? எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. எனக்கு அதனால நான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. லிட்டரலா என்கிட்ட வந்துட்டு சேனல் சைட்ல இருந்தும் சரி, ரைட்டர் சைட்ல இருந்தும் சரி, எனக்கு வந்துட்டு அவ்ளோ அ கிளியரன்ஸ் குடுத்தாங்க. என்னன்னா, இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நீங்க வந்துட்டு ரெக்ரெட் ரெக்ரெட் பண்ண பண்ண மாட்டீங்க. மாட்டீங்க அப்படின்றது வந்துட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த கேரக்டரோட டெப்த் அப்படி இருந்தது அப்படின்னா. சரி எனக்கு வந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி டெப்த் வச்சிருந்தாங்கன்னா, ஷி இஸ் அ இன்னோசென்ட் கேர்ள். ஒரு வயசானவர கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணு. சோ 2 பிரதர்ஸ் அதாவது ஹீரோஸ் 2 பேரு ஹீரோஸ்க்குமே வந்துட்டு சிஸ்டர் அப்படி எல்டர் சிஸ்டர் அப்படிங்கும்போது, அவங்க ரொம்ப ஏஜ் டிஃபரண்ட் இருக்காது. எப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு என்ட்ரி ஆயிட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் புலம்பிட்டே இருந்தேன். சாரி சார் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ தெரியல. பட் போக போக அந்த கேரக்டரோட டெப்த் வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இப்படிதான் ப்ளே பண்ணி ஆகணும் அப்படின்றது டே பை டே லேர்னிங் இருந்தது. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. சோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என்ன எங்க காமிக்கிறாங்க. சோ எனக்கு வந்துட்டு அது எல்லாமே அப்ப ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சு. அப்பாடா நமக்கு வயசு ஆயிடுச்சு, குழந்தை பொறந்துருச்சுன்னு இவங்க நம்மள இந்த சூஸ் மாதிரி பண்ணல சூஸ் பண்ணல அப்படின்னு. அப்படின்றது வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சது. அவங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் சேனல்ல சொன்னது என்னன்னா, அந்த கேரக்டர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடான ஒரு கேர்ள் பண்ணுனா தான் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்க முடியும். சோ தட்ஸ் வை வி சூஸ் யூ அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. சோ அதுக்கே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என்னை நம்பி என்னோட சன் டிவி என்னை நம்பி அனதர் ஒன் ப்ராஜெக்ட் உடனே குடுத்தது வந்துட்டு, ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா. ஒரு பலன் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது ஒரு நாளும் அவங்களுக்கு நான் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால, டே பை டே நான் அதுல வந்துட்டு இன்னும் வொர்க் பண்ணிட்டு இம்ப்ரூவ்மென்ட். இருக்கீங்க. எஸ். ஓகே. அன்னம் சீரியல் பொறுத்தவரைக்கும் அதோட லீட் கேரக்டர்ஸ் 2 பேருமே வந்து சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆமா. ஏன்னா அவங்க வந்து வெப் சீரிஸ்ல வந்து லீட்ஸா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா இருக்கட்டும் சரி, அயலில நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் கண்ணான்னு ஒரு வெப் சீரிஸ்ல பண்ணியிருக்காரு. ஆனா வந்து சீரியலுக்கு வந்து அவங்க ரொம்ப புதுசு. ஸோ லீட் கேரக்டர்ஸ் 2 பேருமே புதுசு அப்படின்றப்ப அவங்களோட வொர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இல்ல எனக்கு வந்துட்டு நியூ கம்மர் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு அவங்கள பார்த்தா தெரியவே இல்ல. சீரியஸா சொல்றேன். எனக்கு அவங்க 2 பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட், வெல் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அது மேபி அந்த சீரியலோட அந்த பேட்டர்ன் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது. என்னது இவ்ளோதானா? இதுதானா? அப்படின்றது. பட் போக போக அவங்க வந்துட்டு ஒரு ஓகே சீரியல்ஸ்னா இப்படிதான் இருக்குங்கிறத அடாப்ட் பண்ணிட்டு, அதுல பெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்க கூட நாங்க டிராவல் பண்ணப்போ எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அன்னம் சீரியல்ல வந்து உங்களோட அம்மாவா ராஜலட்சுமி அவர்கள் பண்ணிட்டு ம். இருக்காங்க. இப்போ அன்னம்ல உங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட ஒரு அம்மா? அ அன்னம்ல வந்துட்டு எனக்கு அம்மாவா இருக்கிறது வந்துட்டு ஸ்வீட் தான். ஓகேங்களா? ஸோ அவங்க அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கு மட்டும் தான் எ வந்துட்டு வில்லி அம்மா. ஸோ என் சில்ட்ரன்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களோட சன், டாட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட் தான். ஸோ அதனால ரியல் ல வந்துட்டு மம்மி வந்துட்டு ரொம்ப எப்படின்னா சைல்டு மாரி. எனக்கு அப்பாவா பண்றவங்க ஆல்ரெடி சுந்தரில நாங்க ஒண்ணா வொர்க் பண்ணியிருக்கோம். மனோகர் மாமா. ஸோ நாங்க மாம்ஸ்ன்னு அப்பைலேருந்தே கூப்பிட்டு இதுல அப்பான்னு வரவே வராது. மாமா. ஆமா மாம்ஸ் அப்படின்னா அப்பா அப்படின்னு நான் அப்பான்னு கூப்பிட்டேன்னு அப்படின்னா என்ன நீ வந்துட்டு அப்பான்னு கூப்பிடுற மாம்ஸ் தானே நானு அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டான டீம் தான். மம்மி வந்துட்டு இன்னைக்கு என்ன ரீல் எடுக்கலாம் அப்படின்வாங்க. காலையில வந்து புது ட்ரெஸ்ஸ போட்டோம்னா ஏய் இன்னைக்கு என்னடி ரீல் எடுக்கலாம் அப்படின்னு சோ அந்த அளவுக்கு எங்களோட செம்ம ஜெல் ஆயிட்டாங்க மம்மி. சோ அவுட்டோர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு வீட்ல எப்படி ஒரு ஒரு கெட் டுகெதர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு 15 டேஸுமே வேற லெவல் ஃபன்னா இருக்கும். நோ ஃபைட்ஸ், நோ ஜெலஸ், நோ ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். எங்க எங்க ஜோனே வந்துட்டு வேற ஃபன் ஃபில்டா இருக்கும். சோ இதுவரைக்கும் எனக்கு அந்த மாதிரி செட்ஸ்ல இருந்ததே இல்ல. அன்னம்ல வந்துட்டு அந்த மாதிரி கிடைச்சது. ஐயோ! நானே திஷ்டி போட்டுக்கிறேன். டச் யாஹ்! சி, சி, சி. ஓகேங்க. இப்போ வந்துட்டு நீங்க பிரெக்னன்சில இருந்து போஸ்ட்பார்டம் அந்த ஒரு ஜோன் கடந்து இப்ப ஆக்டிங்குள்ள வந்திருக்கீங்க. இப்ப Instagramல ரீசென்ட்டா வந்து வெயிட் லாஸ் ஜர்னி கூட நீங்க வந்து ஒரு வீடியோவா அத டாக்குமெண்ட் பண்ணி போட்டிருந்தீங்க.
அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து எப்படி இருந்தது? பொதுவாவே பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி அந்த போஸ்ட்பார்டம் டிப்ரஷன்றது வந்து ஒரு பெரிய பெரிய இஷ்யூ. அது இன்னுமே பேசப்படுறதில்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து ஆமா. போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு வராங்க. ஆஸ் அ ஆக்ட்ரஸா உங்களுக்கு வந்து கெரியரோட ஐயோ! இதுக்கப்புறம் நம்ம கெரியர் எப்படிலாம் வந்து மாறுமோ? அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கும். அப்புறம் லயாக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணுமே! அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். அப்புறம் வந்து பாடி வைஸும் சரி, மென்டலியும் வந்து நீங்க நெறைய சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த போஸ்ட்பார்டம் பீரியட் வந்து நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? அது கொஞ்சம் டஃப் தான். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் அவங்கள விட சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் குடுக்கணும். அதுதான் மெயின். இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் யாரு வந்துட்டு பர்ட்டிகுலரா அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்களோ, அவங்கள மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க, ஹஸ்பண்டா இருக்கட்டும், இன்லாஸா இருக்கட்டும், மாம்ஸா இருக்கட்டும், யார் யாரு அந்த ஃபேமிலிக்குள்ளார இருக்காங்களோ, அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் கம்பல்சரி வேணும். ஏன்னா, எனக்கு வந்துட்டு டே பை டே என்னோட வெயிட் இன்க்ரீஸா இருக்கட்டும். போஸ்ட்மார்டம் டிப்ரஷன்லாம் எனக்கு வந்துட்டு தூக்கம் இல்லாம இருக்கிறது. தூக்கம் இல்லாம எனக்கு தூக்கம் வரும். பேபி அழுகும். எனக்கு பேபிக்கு பார்க்கணும். எண்ட் ஆஃப் தி டே நான் தூங்கணும். என்னால முடியாது. எனக்கு இங்க வலிக்கும், இங்க வலிக்கும். ஒரு மாரி தலையெல்லாம் புடிச்சிட்டு செவுத்துலலாம் அடிச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்குலாம் டிப்ரஷன்ல போயிருக்கேன். எனக்கு சம்திங் எங்கேயாவது எங்கேயாவது போயிடலாம். நமக்கு யாருமே வேணாம். எங்கேயாவது போயிடலாம். நிம்மதியா ஒரு 2 நாள் இருக்கலாம். அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நம்மளே வந்துட்டு அ ஒரு மதர் இப்படி பேசக்கூடாது. ஸோ நமக்கு நம்மளே வந்துட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துரும் இல்லையா? ஸோ அத நம்ம வந்துட்டு ஓகே நமக்கு இதெல்லாமே நம்ம பண்ணி கோ த்ரூ பண்ணி தான் நம்ம வரணும் அப்படின்றது டே பை டே நான் கத்துட்டேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்துட்டு வெயிட் இன்கிரீஸ் ஆகும்போது, நம்ம வந்து திடீர்னு ஒரு காஸ்டியூம் ஓகே வெளில போறோம். ஒரு காஸ்டியூம் போடுவோம். அது பத்தாம அது கொஞ்சம் அத எடுக்கும்போது நான் வந்துட்டு அப்படியே கிழிச்சிருக்கேன். கிழிச்சிட்டு தூக்கி போட்டு கத்தியிருக்கேன். என் ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு "என்னாச்சு? என்னாச்சு?" நான் ஒரு மாரி நல்லாவே இல்ல. "நீ என்னைய பார்க்க நல்லா இல்ல தானே? நான் நல்லா இல்ல தானே?" அப்படின்னேன். "என்ன விட்டுட்டு போயிட மாட்டல்ல? நீ அழகா இல்லல்ல?" அப்படின்ட்டுலாம் நான் கேட்டுருக்கேன். நைட் எல்லாம் பார்த்து மிரரே பார்க்க மாட்டேன். எனக்கு மிரர் பார்க்க புடிக்காது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் ஃபீல்ட் அவுட்டு. இதுக்கப்புறம் அவ்வளோதான் நானு. ஸோ என்னோட லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு. இல்ல எனக்கு வந்துட்டு ஜிம்க்கு போக வச்சதே என் ஹஸ்பண்ட். நீ வந்துட்டு 4:00 நீ வந்துட்டு ஃபீடிங் வந்துட்டு எனக்கு அ நான் பாப்பாவுக்கு எப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆனுச்சோ, பாப்பா ஃபுட்டுக்கு எப்போ போக சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, ஆரம்பிச்சது. அப்பவே நான் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, சப்ளிமெண்ட் நம்ம போகும்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சதுதான். நீங்க அது எதுவுமே இல்லாம நம்ம எந்த ஒரு டயட்ஸ் எதுவுமே ஜிம், வொர்க் அவுட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. ஸோ, அதனால பேபிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ சப்ளிமெண்ட்ல நான் வந்துட்டு குடுக்க ஆரம்பிச்ச உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இந்த மாதிரி நீ காலையில போ" அப்படின்னா. "இல்ல பகலெல்லாம் நீ பாப்பாவ பார்த்துட்டு இருக்க. கண்டிப்பா நானுமே வொர்க் போயிடுவேன். ஸோ உன்னால வந்துட்டு இது பண்ண முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் வர்ற வரைக்கும் நீ வந்துட்டு இது." அப்போ நான் சுந்தரியும் கமிட் ஆயிட்டேன். என்னால சுந்தரி ஸ்டார்ட்டிங் எபிசோட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் இன் 80 கேஜி. ஆஃப்டர் 6 ஆஃப்டர் ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் 4 டூ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் 63க்கு வந்தேன். ஸோ எனக்கு அந்த சீரியல்லயே நான் டிராஸ்டிக் சேஞ்ச் வந்துட்டு நான் காமிச்சேன். அப்பயே வந்துட்டு சொன்னாங்க, "இந்த அளவுக்கு சேஞ்ச் வந்துட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணுனதுனால தான் எனக்கு வந்துட்டு அம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்தது. என்னால வியர் பண்ண முடியும். நான் ஒரே ரீல் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஒரே காஸ்டியூம் பிஃபோர் வொர்க் அவுட் அப்ப நான் வியர் பண்ண காஸ்டியூம் எனக்கு பத்தல. ஆஃப்டர் வொர்க் அவுட்க்கு அப்புறம் ஐ வியர்ட் தட் சேம் காஸ்டியூம். அப்போ அந்த மொமெண்ட்டோட ஹாப்பினஸ என்னால வேர்ட்ஸ்லயே சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு ஹாப்பினஸ். என்னன்னா, பேக் டூ த ஃபார்ம். நம்ம வந்துட்டு திரும்பி நம்ம இழந்த இத வந்துட்டு திருப்பி கிடைச்சிருச்சு அப்படின்ற கண்டிப்பா. ஒரு இது. இதுக்கப்புறம் நம்மளோட ஏரியா வேற யாராலயும் தடுக்க முடியாது அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ அது வந்துட்டு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்துட்டு ஒரு பேஷன்ஸ் வேணும். அவ்வளோதான். கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களுக்கு உண்மையிலே இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்ற மாரி இருந்திருக்கும். அந்த மாரி தருணங்கள்ல வந்து உங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு வந்து உங்கள்ட்ட இருந்து நகர்ந்து நகர்ந்து போயிருக்கும்ல? ஆ அதெல்லாம் நெறைய நடந்திருக்கு. மூவிஸ்ல தான் நெறைய நடந்திருக்கு. நீங்க எனக்கு ஆல்ரெடி சீரியஸ்ல ஒரு நடக்கல. வெப்ன்னு ஒரு மூவி கூட நான் பண்ணியிருக்கீங்க. வெப் மூவி மட்டும் இல்ல. நான் கிட்டத்தட்ட 8 மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன். வெப் மூவி ஆஃப்டர் சீரியல்ஸ்க்கு அப்புறம் நான் பண்ணுனதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் வந்துட்டு தேன் மிட்டாய், நிரஞ்சனா அண்ட் அட்ரா மச்சான் விசில்
ஈட்டில நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன், பைரவால பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நார்மல் பேனர்ல நான் லீட்ஸா பண்ணியிருக்கேன், ஹீரோயினா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பேனர்ல நம்மள வந்துட்டு ஹீரோயினா வந்துட்டு கேட்டகரிக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டர்னு போவாங்க. அந்த ஃப்ரெண்ட் கேரக்டருக்கே கிட்டத்தட்ட 5 ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு பைரவால லிட்ரலி எனக்கு என்னன்னா என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புடுங்கி வேற ஒரு கேர்ள் கிட்ட குடுத்து அந்த பொண்ண முன்னாடி நிக்க வைங்க, பக்கத்துல நிக்க வைங்க அப்படின்னா. அப்பயே நான் வந்துட்டு போயிட்டேன் நானு. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு 4 to 5 ஆடிஷன்ஸ நான் செலக்ட் பண்ணீங்க. நீங்க கீர்த்தி சுரேஷ் கூட பக்கத்துல இருப்பீங்க, விஜய் சாரோட காம்பினேஷன்ல இருக்கும். நீங்க அங்க டயலாக்ஸ் எல்லாம் அப்போ லிட்டரலா குடுக்குற மாரி இருக்கும். நீங்க பேசணும் அப்படின்னா. அப்போ செலக்ட் பண்ண பெர்சன்ஸ் எல்லாருமே எங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே யார் யாருன்னா, சின்ன பேனர்ஸ்ல லீட்ஸ் பண்ணவங்க. புரியுதுங்களா? நாங்க எல்லாரும் எங்களோட ப்ரொஃபைல்ஸே அப்படிதான் பார்த்தாங்க. நியூ கம்மரா பார்க்கல. அவங்க எல்லாருமே ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் ஆன ஒரு கேர்ளா இருக்கணும். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டிங்கா இருக்கணும். அப்படிதான் நாங்க செலக்ட் ஆயிட்டு போனோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கோர்ட் சீன்ஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேர்ள் ஏங்க நீங்க எங்கள தானே நிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. இங்க வேற யாரா? இல்ல அவங்க மூலமா வந்துட்டாங்க. இவங்க மூலமா வந்துட்டாங்க அப்படின்ட்டு லிட்டரலா எங்கள வந்துட்டு பேக்ல உட்கார வச்சுட்டாங்க. நான் 3 டேஸ் பார்த்தேன், 4 டேஸ் பார்த்தேன், 10 டேஸ் போணுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அங்க ஒர்த்தே இல்ல. அவங்கள முன்னாடி நிக்க வச்சுட்டாங்கன்னா எங்கேயுமே அவங்க தான் நிப்பாங்க. புரியுதுங்களா? எல்லா சீக்வென்ஸ்லயுமே அவங்களே தான் பக்கத்துல அப்ப நம்ம என்ன அட்மாஸ்பியர், அப்புறம் எதுக்கு நம்ம ஆடிஷன் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது வந்துட்டு பெரிய பேனர்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள். இது வந்துட்டு ஒண்ணுதான். பட் இது மாதிரி நிறைய இருக்கு. அத நீங்க கோ த்ரூ பண்ணி வரதுக்கும் அது மென்டலி உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். நம்ம எவ்ளோ க்ரூம் பண்ணியிருப்போம், எவ்ளோ நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நான் வந்துட்டு லிட்டரலா என் லைஃப்ல வந்துட்டு பார்லர்ஸ்க்கெல்லாம் 15,000லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல 1 டேல. நான் ஷூட் போறேன், பைரவா சார பார்க்க போறேன், விஜய் சார பார்க்க போறேன், என்னோட தளபதிய பார்க்க போறேன்ட்டு நான் அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணி காஸ்டியூம்ஸ்க்கு அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி, ஏன்னா ஓன் காஸ்டியூம் தானே. அவ்ளோ தூரம் பண்ணி அது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும் போதெல்லாம் ரொம்ப உடைஞ்சு. ஏன்னா ஃபினான்ஷியலா ரொம்ப டைட்டாவும் இருக்கும் ஃபேமிலி. அதெல்லாம் உடைச்சு நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக போறோம் அப்படிங்கிறப்போ அங்க ஒண்ணுமே நடக்கலன்னா எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் நிறைய டிப்ரெஷன்ஸ் இருந்திருக்கு. நீங்க வேற, நீங்க கருப்பா இருக்கீங்கன்னு பின்னாடி நிக்க வைப்பாங்க, ஹைட்டா இருக்கீங்கன்னு பின்னாடி நிக்க வைப்பாங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கீங்கம்மா பின்னாடி நில்லுங்க அப்படின்பாங்க. ஏங்க இதுல இந்த பாடியில எந்த பிளஸ்ஸுமே இல்லையா அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். நானு எது எடுத்தாலும் மைனஸ் சொல்றீங்க, எதுவுமே பிளஸ் இல்லம்மா. உன்னோட ஃபேஸ் வந்துட்டு அப்ப நான் ரொம்ப லீனா இருந்ததுனால ரொம்ப ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஒல்லியா செப்பையா இருக்கும். நார்த் இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்கீங்க, எங்களுக்கு வந்துட்டு பப்ளியான ஃபேஸா வேணும் அப்படின்னா சரி ஓகேங்க. ஹீரோயின் ஆடிஷனுக்கு போயிட்டெல்லாம் நான் நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கேன். செலக்ஷன் பண்ணிடுவாங்க, ஷூட் வரைக்கும் போகும், நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அட்வான்ஸ் 10,000 20,000 வாங்கிட்டு எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு. அந்த காசு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறதா, அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் நிறைய. நீங்க வந்து ஒரு எஸ்டாப்லிஷ்டான ஒரு ஆர்டிஸ்ட், ஹஸ்பண்டும் வந்து மீடியா ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பர்சன், லயாவையும் வந்து நீங்க இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஆட்ல வந்து நாங்க பார்த்தோம் உங்களோட. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் லயா வந்து எப்படி மீடியா ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு பாப்பாவை வந்துட்டு 6 மந்த்ல இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மூவிஸ்லயுமே கேட்டாங்க. ஏஆர் முருகதாஸ் சார் அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்களோட மூவிக்கு வந்துட்டு ஆடிஷனுக்கு போயிட்டு பாப்பா வந்துட்டு அப்போ நடக்கல, கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும். பாப்பா ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. பாப்பா கொஞ்சம் வாக் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மூவி தான் வந்துட்டு பெரிய பேனர்ல ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டு வந்து நாங்க அப்போ மூவிஸ்லாம் ஐடியாவே இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானா வந்தது. உங்க போட்டோஸ் அனுப்பிச்சோம், இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் மூவிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டு அன்னைக்கு சிவகார்த்திகேயன் சாரை பார்த்து ஏஆர் முருகதாஸ் சாரை பார்த்தோம். அங்க போயிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். போட்டோஸ் எல்லாமே போயிடுச்சு. பாப்பா நடப்பாங்களான்னா அப்ப நடக்கல. அப்ப நடக்கலன்னா அவங்க வந்துட்டு ஐயோ பேபி நல்லா இருக்காங்க, பேபி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதான். அதனாலே அப்பையில இருந்து நான் வந்துட்டு சரி மீடியால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சது. அப்ப கொடுத்த போட்டோஸ் நிறைய இடத்துல அப்படி அப்படியே போயிட்டு ஒரு ஆட் வந்துட்டு கிடைச்சது. அப்போ வந்துட்டு இவரு தம்பிராமையா சார் வந்துட்டு ஆட் வந்துட்டு ஆலியா மனசா பண்ணியிருந்தாங்க அந்த ஆட்ஸ்ல. அதுல வந்துட்டு பேபி வேணும், உங்க பேபி நல்லா இருக்காங்க, பேபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஆட். ஆக்சுவலி அது தியேட்டரைஸ் பண்றதுனால ஆமா
ஆமா சோ அது எங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸான பாப்பா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ads பாருங்க பாப்பா வந்ததே ஃபர்ஸ்டே theatreலயே வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய எனக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி ஆக்சுவலி என்னன்னா நம்ம தியேட்டர்ல வர மாட்டோம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே தியேட்டர்ல Theatre ப்ராஜெக்ட் ஆமா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருந்தது ஸோ நானும் சைமல்டேனியஸா பிஸியா இருக்கறதுனால பாப்பாவை வந்துட்டு ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் இப்போ வெயிட்டிங்ல இருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் மூவி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இப்போ ஷூட் சூன் நாங்களும் அப்ப Yeah, yeah, வந்து yeah. லயா வந்து ஆமா. பிக் ஸ்கிரீன்ஸ்ல வந்து கண்டிப்பா பாப்போம் கண்டிப்பா நினைக்கிறேன். பார்க்கலாம் அவங்க ஃபுல்லா பிக் ஸ்கிரீனுக்கு தான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்படி அடுத்து பிக் ஸ்கிரீன் போற ஐடியா இருக்கா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா சோ எங்க ஃபெயிலியர் சந்திச்சோமோ அங்க சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் கண்டிப்பா அதை என்னைக்கா இருந்தாலும் பிடிப்பேன் அப்படின்றது சோ பாப்போம் அதுக்குண்டான டைம் அமையும் So, thank தேங்க்யூ you for your time. Thank you. தேங்க்யூ so மச் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.